வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, மூன் ஷேடோ ஸ்வாட் எம்பரர் அப்படின்ற மன்னவ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே அங்க இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் வெள்ளத்தனமா பாய்சனால சாகடிக்கிறது, வீக்கான பீப்பிள் ஸ்ட்ராங்கான பீப்பிள கொல்ல ஒரு ஈஸியான வழி இது. இப்பதான் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நின்றுப்பான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு தான் காமிக்கிறாங்க. ஹிடன் டீமன் கேவ்ல நான் உயிர் பிழைச்சதுக்கான காரணம் நான் பாய்சன பத்தியும் பாய்சன் ஹெர்ப்ஸ பத்தியும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தேன். என்னத மெயின் கிளான்ல இருந்தும் பாய்சன் வேலியில இருக்கிற மாஸ்டர் மாதிரியும் நான் பாய்சனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கலைனாலும் என்னோட நாலேஜ் ஒரு ஆவரேஜான பிசிசியனை விட ரொம்பவே அதிகமா தான் இருந்துச்சு. உங்களுக்காக தயாரிச்ச பாய்சன் உங்க டேஸ்ட்க்கு கரெக்டா இருக்கா? ஸ்டில் இது என்னோட செகண்ட் சான்ஸ்னால உங்க எல்லாத்தையும் நான் பீஸ்ஃபுல்லா சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒருத்தனையா கொன்னுகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கில் பண்ணி முடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் கீழே உட்காரியான். ஹீரோவும் சிரிச்சுட்டு நான் இப்ப மறுபடியும் அந்த ஹெல்லில் இருக்கிற ஹிடன் டீமன் கேவுக்கு போக தேவையில்லை. ஹீரோவும் அப்பதான் யோசிச்சு பாக்குறியான். நான் இப்ப அங்க போகலைன்னா நான் இப்ப என்ன பண்ணேன்? அந்த செகண்ட் டிசபிள் இனி எப்படி பிட்ரை பண்ணலாம்? நான் அவனுக்கு 10 மடங்கு பழி வாங்கணும். நான் மறுபடியும் டிமானிக் செட்ல சேர்ந்து அவனை பழி வாங்கலாமா? இல்ல, நான் மறுபடியும் டிமானிக் செட்ல சேர்ந்து என்னோட கடந்த கால லைஃப் மாதிரியே நான் வாழ எனக்கு துளி கூட அதுல எண்ணம் கிடையாது. என்னதான் அப்படி சொன்னாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாரியர் பார்த்த என்னால அபண்டன் பண்ணிட்டு போக முடியாது. எனக்கு போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் தவிர்க்க முடியாத வன்முறைக்கும் அவமானத்திற்கும் ஆளாகணும். அவங்கள மாதிரி வெல்த் இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்கடுத்து ஈவென்ட் ரெகக்னேஷன் கூட இல்லாம நான் வாழ விரும்பல. அதோட ஊலன் அலையன்ஸோட ஹெட்டாவும் செட் கிராண்ட் மாஸ்டராவும் நான் மாற விரும்பல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், வெல்த், அதுக்கடுத்து அத்தாரிட்டி இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? என்னோட இறுதி காலத்துல எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல பேரை சம்பாரிச்சுக்கிட்டு நான் அப்படி வாழணும்னு நினைக்கிறேன். கடவுளே, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஹீரோவும் உன்னை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாப் எனக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தவனும் அந்த எல்டர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பியான். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ மாறணும்னு நினைக்கிறியான். அந்த மாதிரி மாறும்போது நமக்கு டியூட்டிஸ் ரொம்பவே கம்மியாகும். அதோட அவங்க கிட்ட இருக்கிற அத்தாரிட்டியும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஊலன் அலன்ஸோட ஹானர் எல்டர் அதை பத்தி நினைக்கும் போது தான் எனக்கு முன்னாடி அவங்க இருந்த லைஃப்பை பத்தி எனக்கு ஞாபகம் வருது. அவங்க ரொம்பவே கரப்ஷனுக்கு ஆளாகி ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அலையன்ஸோட பவரை அவனுங்க ரொம்பவே தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. பேட்டில் ஃபீல்டுல அவங்க காலையே வைக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு நிறையவே ப்ரிவிலேஜ் கிடைச்சிச்சு. வேற வார்த்தையில சொன்னோம்னா அவங்கலாம் ஒரு மான்ஸ்டர். நம்ம ஹீரோவும் அவனோட பாஸ்ட் லைஃப்ல பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருக்கும்போது அங்க 2 பேர் பேசியிருக்கானுங்க. இப்பயும் அந்த எல்டர்ஸ் நம்மளோட பேட்டில் ஃபீல்டுக்கு வரல. இன்னொருத்தனும் அந்த கிழட்டு பையங்க அவங்களே காட்டிக்கவே மாட்டானுங்க. அவங்கள நம்ம பேசி என்னதான் ஆக போகுது? இந்த டிமானிக் செட் ஆளுங்க அந்த எல்டரை பத்தி சிரிச்சானுங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னோட வாழ்க்கையை விட அவங்க ரொம்பவே நல்லா வாழ்ந்தானுங்க. அதை பார்த்து நான் பொறாமப்பட்டேன். 9 கிரேட் செக்ட்லயும் இல்ல 5 கிரேட் கிளான்லயும் இல்லாத ஒருத்தவன் ஊலின் அலைன்ஸோட எல்டரா மாறுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனா என்னோட கடந்த கால மெமரியை நான் யூஸ் பண்ணா அது உண்மையிலேயே பாசிபிளான விஷயமா கூட மாறலாம். ஆனா இப்போதைக்கு நான் ஒரு பவரே இல்லாத சின்ன பையன். அந்த இடத்துக்கு போகணும்னா நான் அது வரைக்கும் ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்தையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைய யோசிக்கிற ஒரு இடமா இருக்கணும் அது. அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது அங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு அலைன்ஸ் வந்து இவங்க கூட சண்டை போட்டுச்சுல, அதுல இருக்கிற ஒரு ஹெட் மாதிரி இவ. அது கூட இருந்த பாடி கார்டு மாதிரி ஒருத்தவளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட லேடிய எங்களோட கிளானுக்கு கூட்டு போங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்துட்டு, ஓ இது வான்சாங் கிளானா? இந்த கிளானை பத்தி என்னோட போன வாழ்க்கையில நான் பெருசா கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா இவ அந்த கிளானோட ஒரு ஆளு. ஒருவேளை இதுவே கூட என்னோட லைஃப் லைனா இருக்கலாம். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்த பத்தி நான் போன தடவை கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனா இவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் வெல்த்தியான ஆள் மாதிரி தான் தெரியுது. அங்க ஒருத்தவனும் அப்பனா ஓப்பனா அவங்க டிமானிக் செட்டுன்னு அவங்களே சொன்னாங்களா? ஆமா மயிலாடு. அப்ப நம்ம ஹீரோவும் சொல்றியான். அங்க இருக்கிற ஹெட் மாதிரி ஒருத்தவனும் டிமானிக் செட்டா? நான் உங்களை நம்பலன்னு இல்ல. ஆனா போதுமான எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஹீரோ இருந்துட்டு அந்த லீடர் கிட்ட எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல. நான் கேள்விப்பட்டதை வச்சு மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அவங்களோட உடம்பு இன்னி அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணா அதை கண்டுபிடிச்சிடலாம். சரி அப்படின்னா வான்ஜியான் பிரிட்ஜ் இதை கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து ஒருத்தவளை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பா. அவளும் மயிலாடு இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறுத்து. டிமானிக் செட்டோட குப்பைங்க நம்மளோட 10 வாரியர்ஸ அழிச்சத என்னால நம்பவே முடியல. ஈவன் உங்கள ஒரு குழந்தை தான் காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்திருக்கு. இந்த விஷயம்லாம் முடியிற வரைக்கும் உங்கள பத்தியே நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி மயிலாடு அப்படின்னு அவளும் ரொம்ப கவலையோட சொல்றான். அந்த லார்டு இருந்துட்டு உன்னை கடத்தினதானே சொன்னேன். அப்படின்னா நீ திருப்பி போக எதனாச்சும் இடம் இருக்கா? நம்ம ஹீரோ இருந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி இல்ல மயிலாடு. ஏன்னா என்னோட அப்பா அம்மா என்னை கைவிட்டுட்டாங்க. நீ என்னதான் சின்ன பையனா இருந்தாலுமே நீ ரொம்ப வெல் மேனடாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்க. அவரும் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாங்கு. எஸ் மை லார்ட். இந்த பையனை உன் பொறுப்புல எடுத்து நீ கொஞ்சம் நல்லா பாத்துக்க. உன்னோட வேலையெல்லாம் அவனுக்கு கத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாங்கும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சரி மயிலாடு அப்படின்னு சொல்றியான். இப்போதைக்கு இதுதான் நீ தங்க போற இடம்.
இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சொல்றியான். இப்போதைக்கு எனக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஊலின் அலைன்ஸோட எல்ட்ரா மாறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலுமே நான் 9 கிரேட் செக்ல இருந்தும் இல்ல 5 கிரேட் கிளான்ல இருந்தும் வரல. அப்படின்னா என்னோட அச்சீவ்மெண்ட்டையும் என்னோட ரெப்யூட்டேஷனையும் வச்சத என்னோட ஒர்த்து ப்ரூவ் ஆகும். அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் ஒரு பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாறணும். என்னோட போன வாழ்க்கையில ஹெவன்லி டீமனோட 5த் டிசபிள் ஊலினோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் நானு. என்னோட போன வாழ்க்கையில இருந்த அளவுக்கு அதே சேம் லெவல் அலைஞ்சிட்டேன்னா நான் இந்த அலைன்ஸோட எல்ட்ரா மாறதுக்கு தகுதியானவன் ஆயிருவேன். சரி, இப்ப என்னோட இன்னர் எனர்ஜிய ட்ரெயின் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்னர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஞாபகமே வருது. ஐய்யய்யோ! நான் கத்துக்கிட்டது டிமானிக் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அததான் நான் கத்துருக்கேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. ஏன்னா சாதா ஆளுங்க டிமானிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ பார்த்தானுங்கன்னா அது ஒரு வேற விதமா இருக்கும். அத வச்சு கூட இவன் டிமானிக் கல்ட்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சாப்டர் 4ஓட ஸ்டார்டிங்லயே நான் வான்சாங் கிளானுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாங்குக்கு கீழ தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடியே ரொம்ப சோம்பேறியா வேலை பார்க்காத. உன்னை என்னோட அசிஸ்டன்ட்டா வச்சதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. ஏன்னா கிளான் ஹெட் உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வேலையை நீ கரெக்ட்டா செய்யலைன்னா உன்னோட பொசிஷன் உன்கிட்ட இருந்து போயிரும். சரி இப்போதைக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னோட வீட்டுக்கு கிளம்பு. நானும் இங்க இருந்து கிளம்புறேன். ஹீரோ வந்துட்டு சார் நான் உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டினா? ஆமா சார். நான் வேலை பார்க்கறதுக்கு எத்தனை வாங்குனீங்க எனக்கு தருவீங்க? அவரும் சிரிச்சுட்டு நீ நல்லாவே ஜோக் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அது ரொம்பவே சீரியஸா இருக்கான். ஒருவேளை இவன் ரொம்பவே சீரியஸா தான் பேசுறியான்னு நினைக்கிறேன். டைரக்டர் வாங்கும். உன்னை இன்னும் ஆபீஸ்ல இந்த இடத்துல வேலைக்கு சேர்க்கல. அதுக்குள்ளேயே நீ காசை பத்தி பேசுறது உன்னை ப்ரீமெச்சூரா காட்டுது. கவலைப்படாத. நீ நல்லா வேலை பார்த்தீன்னா என் பாக்கெட்ல இருந்து நான் உனக்கு காசு எடுத்து தரேன். தேங்க்யூ சார். நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமுச்சு வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் நான் இங்கேயே வேலை பார்க்க போறது கிடையாது. அதனால இது எனக்கு தேவையே கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா வரைக்கும் ஒரு தங்குறதுக்கு இடம் தேவை. அது மட்டும் தான் இது. இப்போதைக்கு ரொம்பவே எனக்கு முக்கியமானது என்னோட மெடிடேஷன் டெக்னிக். டிமானிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னா ஊழல் அலைன்ஸோட எல்ட்ரா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால தான் நான் ஆர்டரோட மெடிடேஷன் டெக்னிக்கை தேடிக்கிட்டு இருக்கேன். அதோட என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல என்னோட டிமானிக் செக்ட் லீடர் சொல்லி கொடுத்த டெக்னிக் அளவுக்கு அது ரொம்பவே டிஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்ப நான் அதை நான் கத்துக்கிட்ட ஸ்வார்ட்மேன்ஷிப்பையும் என்னோட ஃபுட் ஒர்க்கையும் என்னால ரொம்பவே நல்லா மெருகேத்த முடியும். ஊழனோட ஒயிட் பாத்துல அந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் இருக்கா? நம்ம ஹீரோக்கு முன்னாடியும் அப்பதான் ஃபிளாஷ் அடிக்குது. இது எப்படி மறந்தேன்? ஆர்டர்ல இருக்கிற 10 அப்சல்யூட் மாஸ்டர் அவங்க எல்லாத்தையும் எல்லாரும் 10 ஹெவன்லி எம்பரர்ஸ் தான் சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் டிமானிக் செட்ல இருக்கிற எல்லா மாஸ்டரையும் அவரோட ஃபிஸ்ட வச்சு அடிச்சு நொறுக்குனாரு. த கிங் ஆஃப் ஃபிஸ்ட். ஏன்னா ஹெவன்லி டீமனே அவரே அக்னாலஜ் பண்ணிருக்காரு. ஃபிஸ்ட் கிங்கோட மெடிடேஷன் டெக்னிக்கோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் நம்மளோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அளவுக்கு ஈக்குவலா இருக்குன்னு. டிவைன் ஆர்ட் ஆஃப் ஒயிட் லைட்னிங். இந்த ஒரு டெக்னிக் மட்டும் தான் ஹெவன்லி டீமன் மெடிடேஷன் டெக்னிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த டெக்னிக். அதனால வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் என்கிட்ட இப்ப இல்ல. நான் ஃபிஸ்ட் கிங்கோட டிசபிளா மாறி இல்ல ஒயிட் லைட்னிங் மெடிடேஷன் ஸ்கில்ல கத்துக்கிட்டு என்னோட ஃபாஸ்ட் லைஃப் அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவனா மாறணும். இப்ப ப்ராப்ளமே இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா ஃபிஸ்ட் கிங்க பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்ப இருந்து 5 வருஷம் கழிச்சு முதன் முறையா அவர் சிச்சுவான்ல இருக்கிற இடத்துல அப்பியரன்ஸ் ஆவாரு. அப்பனா சரி நான் அது வரைக்கும் மெடிடேஷன் டெக்னிக்கை தவிர எனக்கு தேவையா இருக்கிற எல்லா நீட்ஸையும் நான் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்னும் 5 வருஷத்துல உன்னை பார்க்க போறேன் கிங் ஆஃப் ஃபிஸ்ட். அப்ப நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிக்கிறியான். 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபாஸ்ட் 2 இயர்ஸா நான் என்னோட இன்னர் எனர்ஜியை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சாம்ஜாம் மெடிடேஷன் டெக்னிக்கால நான் சேர்த்து வச்ச இன்னர் எனர்ஜி எல்லாமே ரொம்பவே லோ லெவல். அது மொத்தமா சேர்த்தா கூட ஒரு தூசு மாதிரி தான் இருக்கு. கிங் ஆஃப் ஃபிஸ்டோட மெடிடேஷன் டெக்னிக்கை நான் கத்துக்கிற வரைக்கும் என்னோட பாடியை நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அங்க இருக்கிறவங்க ஹே கிட் உன்னை என்ன எதனாச்சும் ஹங்கிரி டீமன் பொசஸ் பண்ணிருச்சா? இப்படி சாப்பிடுற? அதுல ஒருத்தவனும் சரி சாப்பிட்டதெல்லாம் போதும் பின்னாடி ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றியான். நம்ம ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் வர முடியாது. என்ன சொன்ன? இங்க இருக்கிற சர்வெண்ட்டுக்கு நான் தான் ஹெட். நான் சொல்றதை கேட்டாத்த உனக்கு நல்லது அப்படின்னு அவனு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்புறமா பேசுவோமே. அவனும் கடுப்பாக்கிட்டு நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிற எனக்கு தெரியுது. ஏன்னா சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரும் லேடி யாக்ஸியும் உன் கூடயே இருக்கிறனால உனக்கு ரொம்பவே தலகணம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சாப்பாடுல அவனுக்கு கைய வைக்கிறியான். நீ என் கூட வந்தா நல்லது இல்லைன்னா தரைய நக்க வேண்டிய வேலை இருக்கும் உனக்கு. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு யார் பாஸ்ன்னு காமிக்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. ஆமா நிச்சயமா இவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதோட எனக்கு காசும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கு. எனக்கு புரியுது இவங்களோட நிலைமை என்னன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி வாங்க இங்க இருந்து கிளம்புவோம். இந்த பிளேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துறானுங்க. சரி என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நீ ஒரு அனாதை உனக்கு மேனஸ்னா என்னன்னு நான் சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொருத்தனும் அதை பத்தி தான் உனக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவன் வயித்துல லைட்டா தான் குத்துறியான். அவன் வாயில ஒரு அப்பர் கட்டு வைக்க அவன் அப்படியே கீழே விழுந்துறியான். என்ன என்ன நடக்குதுங்க? ஹீரோ வந்துட்டு வில்லத்தனமா என்னோட அருமையான சாப்பாட்டு டைமை நீங்க கெடுத்துட்டீங்க. இப்ப நீங்க அதே அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை எனக்கு இந்த சண்டையில கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்றதோட சாப்டர் இங்கே முடியுது.